ஐயா வணக்கங்க. பையனை பிடிச்சாச்சுங்க ஐயா. நீங்கள் நைட்டுக்குள்ளே அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கிடலாங்க. வேலை முடிச்சதான் கூப்பிட்றேங்க. உண்மையை சொல்றா, உண்மையை சொல்றா. நீ உண்மையை சொன்ன விட மாட்டேன். உண்மையை சொல்றா. நீ அடி வாங்கி சாவ போற. இவனை அடிச்சு வச்சா உண்மை சொல்ல மாட்டான். லத்திய பிடிச்ச 4 சாத்து சாத்து, அப்பதான் உண்மை வெளியே வரும். இப்ப உண்மையை மட்டும் சொல்லல, லத்திய உள்ளே இறக்கிடுவான். இரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் என்கிட்ட வரும்போது இது ஒரு சாதாரண மர்டர் கேஸ், பணத்துக்காண்டி தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். போக போக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இந்த மர்டர்லாம் பண்றீங்க? டேய், ஐயா கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா போய் சொல்றா, இல்லைன்னா உன் நிலைமை மோசமா போயிடும். நீங்கெல்லாம் ஐடி ப்ரொஃபஷனலா, இல்ல பணத்துக்காக கொலை பண்றவங்களா, இல்ல வேற ஏதாவது அமைப்பா? உண்மையிலேயே நீங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? டேய், ஐயா பேசிட்டே இருக்க இல்ல, ஏன்டா பேசாம ஆய் முடிக்கிட்டே இருக்க? ஒழுங்கா சொல்லுடா. வணக்கம், உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சார், என் பேர் ஜெயபிரகாஷ், நான் அடையாறுல இருந்து வரேன் சார். என் பேர் அஜித் சார், நான் மேடவாக்கம்ல இருந்து வரேன். என் பேர் சித்திக் சார், நான் தாம்பரத்துல இருந்து வரேன் சார். மைசெல்ஃப் தமிழ், நான் பள்ளிக்கரணையில இருந்து வரேன் சார். இந்த இடத்துல ஓப்பனிங் போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு சொன்னார் சார். ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சார் எல்லாமே. பட் கிளியரா தெரியல, நீங்களே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொலை ட்ரக்ஸ், சித்திக் வன்முறை உங்கள் மதத்துக்கே எதிரானது. அப்புறம் எப்படி இதை செய்வீங்க? சார், வன்முறை எங்கள் மதத்துக்கு மட்டும் எதிரானது இல்லை சார், எல்லா மதத்துக்குமே எதிரானது தான் சார். நம்ம கொலை மட்டும்தான் பண்ண போகிறோமா, இல்லை கற்பழிப்பும் சேர்த்து பண்ண போகிறோமா சார்? என்ன தமிழ் அவ்வளோ வெறியா உங்களுக்கு? அடேங்கப்பா, ட்ரைனிங்க்கு ஸ்டைஃபன் 20,000 தெரியுங்களா? எஸ். இனிமே என் குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் போயிருன்னு நினைக்கிறேன் சார். நான் எப்போ சார் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்? குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து சரியா 3 மாசத்துக்கு கொலை இதெல்லாம் எப்படி பண்ணணும், ப்ராஜெக்ட் வந்து எப்படி அசைன் ஆகும், ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சா மந்த்லி இன்சென்டிவ் எவ்வளோ, உங்களுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்த டார்கெட்டும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க சேலரி அதிகமா வரும். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பாஸ் இப்போ உங்களுக்கு சொல்வார். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த டைம் டியூரேஷனுக்குள்ள அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஏன்னா இங்கேயும் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயில் வரும். அப்படி இல்லைனா உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவார். பாயிண்ட் நம்பர் 3, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 20,000 rupees. ஸோ மந்த்லி நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 2 lakhs கிரெடிட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 4, செய்கிற தொழிலுக்கு என்றைக்குமே உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி எதனா நடந்துச்சுன்னா கொல்றதுக்கும் தயங்க மாட்டோம். ஜாக்கிரதை. ஓகே சார். என்னப்பா ஜாலியா இருக்க போல, ஏன் என்னாச்சு, சோகமா இருக்க? இல்ல சார், பழைய கம்பெனி நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஓ, என்ன பிரச்சனை? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார், ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணலான்னா பணம் பத்தலை, லோன் போடலான்னு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதான் சரி இங்கே சேர்ந்துருக்கேன். இப்போ லோன் போடலான்னு இருக்கேன். இப்போ திடீர்னு நீங்களும் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா அதை நினச்சி பயந்துட்டு இருக்கேன் சார். எனக்கு இருக்கிறது என் பிள்ளை மட்டும் தான் சார். அவனுக்கு எதுவும் சொத்து பத்து எதுவும் சேர்த்து வைக்கல. அவனோட உயிரையாவது காப்பாற்றி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க தம்பி.
தம்பி, நாம எவ்வளவு வறுமையில இருந்தாலும் உழைச்சுதான் சாப்பிட்டுருக்குமே தவிர யாரையும் ஏமாத்தி ஒருபடி சோறு சாப்பிட்டது இல்லப்பா. பணம் வர போதுரா, காசு மேல காசா வந்து கொட்டா போதுரா. பாட்டெல்லாம் ஒன்று கேடு. வாடா வந்து ஆடு. போடா. வாழ்க்கையில நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அநியாயத்துக்கு துணை போயிடக்கூடாது. வாடா வாடா, பணம் வருது வாடா. ஏன் இவ்வளவு கவலையா உட்காந்துருக்க? வா. அம்மா சொல்லி கொடுத்தது தான் சரி. அநியாயத்துக்கு நம்ம எப்பவுமே துணை போகக்கூடாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, இவங்களை சும்மா விடக்கூடாது. ஹலோ. சார், என் நேம் அஜித் சார். இங்கே ஏபி கார்பரேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் சார். சார், இந்த கம்பெனியில் கொலை பண்ணுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க சார். கொல்றதுக்கும் தயங்க மாட்டோம். இனிமேல் எந்த ஒரு அப்பாவியும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டக்கூடாது சார். அதனால தான் நான் சொல்கிறேன். சீக்கிரமே ஆக்ஷன் எடுங்க சார். நாங்கள் ஏன் சார் படிக்கணும்? நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கணும் தானே படிக்க சொல்கிறீங்க. அப்படிலாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா சார்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் தம்பி? நீ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்ட் தான். இங்கே தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டெலிவரி பாய், ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறது, இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நாங்கள் டிகிரி படிக்கணும்? இதுக்கு டிகிரியே படிக்க தேவையில்லையே. ஏன் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தாலே போதுமே. ஏன் அது கூட தேவையில்லை சார். நாங்கள் எதுக்கு சார் கஷ்டப்பட்டு டிகிரி படிக்கிறோம்? இந்த வேலை பார்க்குறதுக்கா? இதுதான் என் கேள்வியே. தம்பி, அப்படி சொல்லாத. என் தம்பி கூட தான் டிகிரி முடிச்சுட்டு டெலிவரி பாய் வேலைக்கு போயிட்டு இருக்கான். சார், நீங்களும் வேலை வாய்ப்பை உருவாக்க மாட்டீங்க. நாங்களாச்சும் கஷ்டப்பட்டு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் எங்களுக்கு அதிகமாக சம்பளமும் கொடுக்கறதில்ல. 8000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்துக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சா இந்த ஐடி கம்பெனிக்காரங்க ஒரு நாள் லே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இவ்வளோ நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நாங்கள் திடீர்னு வேலையை விட்டு போனா நாங்கள் எங்கே சார் போகிறது? ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார். வீட்டு செலவுகளை நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? இந்த அரசாங்கம் பொதுத்துறையை எந்த அளவுக்கு கவனிக்குதோ அந்த அளவுக்கு தனியார் துறையை கவனிச்சிருந்தா நாங்கள் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அப்படி கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைச்சிருக்கும். ஏன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட கம்மியாக இருக்கும். இங்கே நாங்கள் கொலை பண்ணுறோம், கொள்ளை பண்ணுறோம், திருடு பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார் சார்? ஒருத்தன் தப்பு பண்ணுறானா, ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், எதனால பண்ணுறான்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா சார் நீங்க? இங்கே ஒருத்தன் குற்றம் செய்யறானா, குற்றம் செய்ய தூண்டுறவன் ஈஸியாக தப்பிச்சிடுறான். இதுக்கெல்லாம் என்ன சார் பதில் வச்சிருக்கீங்க? சீஃப் சீஃப் ஒரு பேட் நியூஸ். வாட்? நம்ம விரோதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ? இப்போதான் மார்னிங் 11 o'clock. ஏன் எவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? எனக்கே 1 hour முன்னாடி தான் தெரியும். சீஃப், கான்ஸ்டபிள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கேஸ் எடுத்துருக்கிறது மகேந்திரன் சார். கணேஷ், ஒரு பெரிய மாளிகையில் ஒரு செங்கலை உருவனா ஒட்டுமொத்த பில்டிங்கும் விழுந்துரும் நினைக்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் தெரியுமா? சீஃப், ஒரு குட் நியூஸ். வாட்? அந்த இன்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மகேந்திரன் சார் நம்ம கேஸ் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம அவரை போட்டு தள்ளிடலாமா? ஓகே. சீஃப், அஜித் இங்க கூட்டு வர சொல்லட்டுமா? வேணா. ஆட்டை என்னைக்குமே கசப்பு கடலை வச்சு தான் வெட்டணும். ஏன்னா அப்பதான் மற்ற ஆடுங்களுக்கும் அந்த பயம் வரும். ஓகே சீஃப், அப்போ எல்லாரையும் ட்ரைனிங் கிளாஸ் வர சொல்லிடவா? டெஃபினெட்லி. வாங்க மிஸ்டர் அஜித். சாப்பிட்டீங்களா? ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது சார். ஏன் சார் கேட்குறீங்க? அஜித், பிரபு சார் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா. தேவையில்லாமல் நீ எல்லாம் அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்காத. புரியுது சார், புரியுது. என்ன அஜித்,
நம்ம ஆர்கனைசேஷனில் மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எதுவும் உங்களுக்கு தெரியுமா? எதுவும் ஐடியா இருக்கா? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது. அஜித், நம்ம ஆர்கனைசேஷன் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 2700 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலந்தி வலை மாதிரி, உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியாது. இல்லை நீங்கள் ஏதோ வேறு பாதையில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆமாம், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. கணேஷ் சார், இவர் ஃபோனை வாங்கி பாருங்க. ஓகே சார். சார் என்ன சார் ஆச்சு? ஓய், என்ன பதறா? தப்பு பண்ணியிருக்கியா? இல்லை அப்புறம் என்ன, தைரியமாக ஃபோனை கொடு. அஜித், உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட வந்து சொல்லுங்கன்னு. ஏன்னா நம்மக்கிட்ட பொலிட்டிக்கல் சைட்லேயும் சரி, போலீஸ் சைட்லேயும் சரி ஆள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம்? முதல்ல உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யாமல் விட்டோமா? எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி தானே உங்களை பார்த்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட உங்களை எதிர்பார்க்கல. சார் எனக்கு புரியல. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, ஒன்றும் புரியாதுல்ல. அடிங்க சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க? சார் 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 சொல்லுங்கள் சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் போலீஸ்க்கு தெரியாமல் தகவல் கொடுத்துட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். தெரியாமல் பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். உனக்கு மன்னிப்பெல்லாம் இங்கே கிடையாது, வேணா கடவுள்கிட்ட போய் கேளு. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். சாவுடா. சார் சார் இதெல்லாம் தப்பு சார், பாவம் சார். அவங்களா அப்பாவி மக்களெல்லாம் ஏன் சார் இப்படி கொல்றீங்க? பெற்றவங்க பண்ற பாவம்லாம் பிள்ளைங்கள தான் சார் வந்து சேரும். ஏன் சார் உங்க பிள்ளைங்களுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறீங்க? ஒருத்தனை கண்டுபிடிச்சு போட்டாச்சு, இன்னொருத்தன் யாரா இருக்கும்? ஒருவேளை அவனா இருப்பானோ? சார் சார், பிரபு இப்போ தான் கால் பண்ணாரு. தமிழ் அரெஸ்ட் ஆனால? ஆமாம். அதுக்கு மினிஸ்டர் தான் காரணமா? நினைச்சான்டா. சரி, மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே, நேரில் வச்சு பேசுவேன். என்னன்னு? சரிங்க சார். என்ன தம்பி, நம்மளை வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமாம். என்ன விஷயம்? என்ன சார், ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறீங்களா? அந்த பையனை முதல்ல வெளியே விட சொல்லுங்க. சார், எங்கள் தலைவர்கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது. உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிறாருன்னா புரிஞ்சுக்கணும். தம்பி, அவசரப்படாதீங்க. எலெக்ஷன் டைம் இது. ஒரு 4 பேரை தூக்கி உள்ள வச்சாதான் மக்கள் மத்தியில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னு சொல்லி ஓட்டு வாங்க முடியும். சார், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணும்போது எனக்கும் என் பசங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி, அதே மீறி பண்ணும்போது ஒருத்த மாட்டிக்கிட்டான். இதை உங்கள் அரசியல் ஆசைக்காக வச்சு எங்களை பலிகாடாக்கிடாதீங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண இஷ்யூ கிடையாது. சார், மறுபடியும் சொல்கிறேன், பசங்க விஷயத்தில் நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை உண்டாக்கி விட்றாதீங்க. சார், இது எலெக்ஷன் டைம், அமைதியாக இருங்க. பசங்க உள்ள போட்டோம், நம்ம லாயரை வச்சு வெளியே. இது என்ன ஒருத்தர் 2 பேர் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குரூப் தமிழ்நாடு ஃபுல்லா 2700 பேர் இருக்கானுங்க. எல்லாரும் குடும்பமும் நடு தெருக்கு வந்துடும். ருத்ரன், நாங்கள் மக்களை எப்படி ஏமாத்துறோமோ அதை மாதிரி நீங்கள் பசங்களை ஏமாத்துங்க. கேட்டால் ஜாமீன் எடுக்கிறோன்னு சொல்லுங்க. எலெக்ஷன் முடிவிட்டோம், பார்த்துக்கலாம். என்னப்பா, எல்லாம் ஓகே தானே? சரிதான் தலைவரே. சரிதானப்பா? அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. என்ன சார்? யோ மினிஸ்டர், இந்த மக்களை ஏமாத்துற மாதிரிலாம் எங்ககிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காத. இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க அண்ணனே மிரட்டுறியா? என்ன உங்களை மிரட்டுறாங்க? அதான் மாசம் மாசம் தவறாம பணம் வருது இல்ல? போன வருஷம் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி செஞ்சாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க சார், யாருக்கெல்லாம் நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்க? தலைவரே, ருத்ரனுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். ருத்ரன், தலைவர் சொல்றத கேளுங்க, அதுதான் நமக்கு நல்லது. அவங்களாம் ஒரு அண்ணாத பசங்க, போனா போகட்டுமே, நம்ம வேற ஆள் வேலைக்கு போட்டு போலாமே. யோ கான்ஸ்டபிள், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம இந்த விஷயத்தை தலையிடாத. இது எங்களுக்கு மினிஸ்டருக்குள்ள பிரச்சனை. பார்க்கலாம் தம்பி, நாங்கள் வரோம். வெட்டிய பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாரம் ஒரு முறை நம்ம மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் இன்றைய இளைய தலைமுறைகள்
கொலை சம்பவங்களில் ஈடுபட சமூகம் காரணமா, அல்லது பொருளாதார நெருக்கடி காரணமா, அல்லது ஐடி நிறுவனங்கள் காரணமா, அல்லது வேலை வாய்ப்பின் மீது முக்கிய பிரச்சனையா? அது என்ன என்பதை நாம் இன்றைய தலைப்பில் விவாதிக்கலாம். முதல்ல நம்ம ஜெயப்பிரியா அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க ஜெயப்பிரியா, இதற்கு என்ன காரணம்? இன்றைய இருக்க இளைய தலைமுறை கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட இதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம அரசாங்கம் தான். சரியான வேலை வாய்ப்பை உருவாக்காம இருக்கிறது யாரோட தப்பு? அப்புறம் கொல்லைன்னு ஈடுபடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைய இளைஞர்கள் மீது யாருக்குமே அக்கறை கிடையாது. ஒருத்தவங்க கொலையில ஈடுபடுறானா முதல்ல அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவனை 5 வருஷம் 10 வருஷம் தண்டிக்கிறதுனாலயோ இல்ல தூக்குல போடுறதுனாலயோ எந்த ஒரு தீர்வும் ஒருபோதும் கிடைச்சிடாது. சாய் சூர்யா சார், இத பத்தி உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் திமிரெடுத்து பண்ற காரியத்துக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? சரியான வேலை கிடைக்கல, சரியான பொருளாதார வசதி இல்ல, அதனால கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? மேடம், நான் சரியான பாதைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலனா எதிர்காலத்துல இந்த மாதிரி தான் எல்லாரும் தேடி போவாங்கன்னு நான் சொல்றேன். சரியான வேலை கிடைக்கலன்னா கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொலை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டா அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை இந்த சமூகத்துல ஏற்படுத்தும் தெரியுமா? இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க தனக்குள்ள இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கணும். சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எதுல திறமை இருக்கோ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல எப்படி மேல வரலாம்னு யோசிங்க. அதை விட்டுட்டு தவறான செயல்கள் செய்து பணம் சம்பாதிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மேடம், முதல்ல இங்க எதுவுமே சரியில்லை. ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் தான் வேலை. ஆனா இங்க 12 மணி நேரத்துல இருந்து 13 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கி ஒரு தொழிலாளிய அடிமை மாதிரி நடத்துறாங்க. நார்மலா நாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம லாப நோக்கத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அதை விட்டுட்டு தொழிலாளிங்க நல்லா இருக்கணும்னா நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்த்தா சின்ன கம்பெனி கார்பரேட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு நார்மல் கம்பெனிஸ்ல தான். இதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு போனீங்கன்னா அங்க இதுக்கேத்த மாதிரி வேலை இன்னும் அதிகமா தான் இருக்கும். இப்படிதான் வேலை வாங்கணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? முதல்ல எதுவுமே சொல்லாம ஒட்டுமொத்தமா லே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒருத்தவன வேலையை விட்டுட்டு போறியா இல்லையான்னு கூப்பிட்டு மிரட்டிட்டே இருக்காங்க. இத்தனை நாளா கம்பெனிக்காக உழைச்சி லாபம் பார்த்து கொடுத்த ஒருத்தனை திடீர்னு வேலையை விட்டு போன்னு சொன்னா அவன் எங்க போவான்? அவன் குடும்பத்தை அவன் எப்படி பாத்துப்பான்? சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா வேலையை விட்டு தூக்க தான் செய்வாங்க. எப்படி சார், நாங்க சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுமா? ஏன் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியாதா? இங்க ஒருத்தனுக்கும் அடுத்த வேலை கிடைக்கணும்னா குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷமாச்சு ஆகும். அது வரைக்கும் அவன் குடும்ப செலவுல ஐடி கம்பெனியா வந்து பாத்துக்கும். மேடம், ஜெயப்பிரியா சொல்றாங்க கார்பரேட் கம்பெனி தான் அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு. கார்பரேட் கம்பெனிக்கு என்ன தலையெழுத்தா அவங்க குடும்பத்தை காப்பாத்த? அதாவது மேடம், திரு சாய் சூர்யா சார் அவர்கள் சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வருஷத்துக்கு 7,000-8,000 கோடி வருமானம் ஈட்டுற ஒரு கம்பெனி ஒருத்தன் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவனால கம்பெனிக்கு எந்த விதத்திலயும் லாபம் இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒரு கரும்பு சக்கையா புழிற மாதிரி ஒரு தொழிலாளிய புழிஞ்சி அவனை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ எல்லாத்தையும் அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 23 வயசுல ஒருத்தன் வேலைக்கு வரானா அவனால அதிகபட்சம் ஒரு 33-34 வயசு வரைக்கும் நல்லா எஃபெக்டிவா வேலை செய்ய முடியும். ஐடி கம்பெனி மட்டும் இல்ல, எல்லா தனியார் நிறுவனங்களுக்குமே தொழிலாளர்கள் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. சொல்லப்போனா அதிகமா சம்பளம் கொடுக்கணுமேனு நார்த் இந்தியால இருந்தா வேலைக்கே ஆள் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் எந்த கேள்வியும் கேட்காம இருப்பாங்க. எவ்வளவு நேரம் வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க. சம்பளம்ன்றதே அவங்க 3 வேலை சோறு கொடுத்தா போதுன்ற மாதிரிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டோட விலைவாசி என்ன, பொருளாதார நெருக்கடி என்ன, இது பத்திலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தங்கம் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, ஆனா தொழிலாளிங்க சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. சொல்லப்போனா இதெல்லாமே மாறணும். மாற்ற வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் மிஸ்டர் தமிழ் மீடியாவுடன். நன்றி. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தமிழ் என்ற இளைஞருக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி ஒரு நீதிபதியா நான் சில விஷயத்தை சொல்ல விரும்புறேன். தவறுகள் நடக்காம இருக்கத்தான் நீதித்துறையும் காவல்துறையும் இருக்கு. ஆனா சூழ்நிலைகளை காரணம் காட்டி மேலும் மேலும் தவறு செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய இளைஞர்கள் நாளை மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர நீங்களே வன்முறையில் ஈடுபட்டு நாளை தலைமுறை கெடுப்பது போல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பக்கம் இருக்கும் நியாயம் சற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் சில கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் லாப நோக்கத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் உங்களுக்கென்று எதில் விருப்பம் உள்ளதோ அதில் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு சாதிக்க பாருங்கள். இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த நீதிமன்றம் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட தமிழ் என்ற இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை.